நண்பர்களே, நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சேலம் அவுட்டர் பைபாஸ் டு நாமக்கல் அந்த இடத்துல இருக்கேன். ஆட்டியம்பட்டி பெரிய ரோட்டில் இருக்கேன். இந்த மலை வந்துட்டு பார்த்திங்கன்னா பேர் சித்தர்கள் மலை, சித்தர மலை. இந்த மலையே அந்த லாரி திரும்பி அங்கே ஒரு ரோடு போதில் அதில் போனாக்க வெண்ணந்தூர் ஆட்டியாம்பட்டி அப்படி போய் கோயம்புத்தூர் பைபாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மலைக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே மலைக்கு அந்த பக்கம் வந்து அளவாய் மலை, இந்த பக்கம் வந்துட்டு சித்திரமலை. இந்த சித்திரமலையில் இந்த ஆயா கோயில்னு சொல்லுவாங்க, ஆனால் அழியா இலங்காயம்மன் கோயில். நான் வந்து அது வீடியோ கூட போட்டிருக்கேன். அதிலிருந்து நேராக போனால் அடிவார சித்திரமலை அடிவாரத்தை நிறுத்திட்டு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு வாக் பண்ணலாம், நல்லாவே போகலாம். ராசிபுரத்துக்காரங்களுக்காயிலிருந்து எல்லாத்துக்கும் அது ஒரு நல்ல ஒரு கிஃப்ட்டு. அங்கே மேலே போனால் ஒரு சித்தர்கள் வாழ்ந்த இடம், அதுதான் சித்தர்மலை. அப்படியே அந்த மலைக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா பேர் வந்துட்டு என்னன்னாக்கா அளவாய் மலைன்னு பேர். இப்போ நான் அப்படியே கேமராவை திருப்புறேன். நம்ம கொல்லிமலை இப்போ வந்து மூடிக்கிடுச்சு, ஏன்னா கொல்லிமலை வந்து தெரியவே இல்லை, தெரியும் இப்போ இந்த ஆங்கிளில். இப்போ இந்த ஆங்கிளில் அப்படியே குன்றுகளாக இருக்கிறது வந்து போதமலை. இந்த போதமலை பார்த்திங்கன்னா ஒரு வழியில் போகலாம். எப்படின்னாக்கா ராசிபுரம் பட்டணத்துலேருந்து வடுகத்துலேருந்து இடது பக்கமாக போனோம்னாக்கா போதமலைக்கு மேலே ஏறலாம். அதே இன்னும் கொஞ்சம் தூரம் போய் புதுக்குட்டி வழியாக நீங்கள் போனீங்கன்னாக்கா கிடமலை அப்படின்னு போகலாங்க. இந்த மலை பார்த்திங்கன்னா எந்தெந்த ஏரியா கவரேஜ் ஆகுதுன்னா பனமரத்துப்பட்டியிலிருந்தும் அப்படியே மேலே ஏறுறதுக்கு தடம் இருக்கான்னு தெரியல. ஆயில்பட்டியிலிருந்து இன்னும் ஒரு இது பாருங்கள். இப்போ பாருங்கள் மிஸ்டெல்லாம் எப்படி இருக்கு. இப்போ நாம் சேலம் ஒரு வேலையாக போகிறோம். போயிட்டு சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளெல்லாம் உங்களுக்கு நான் பகிர்றேன். சேலம் இன்றைக்கி வந்துருந்தேன். எதுக்கு வந்திருக்கேன்னாக்கா ஒரு ஆட்டோ எக்ஸ்போ நடக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் என் ஸ்கூட்டர் வந்துட்டு அன்றைக்கி போதமலை போகும்போது மேலே ஏறும்போது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் இப்போ அந்த பக்கத்தால் இருக்கிற மலை மேலே ஏறி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போய் மெக்கானிக்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லலாங்கிறதுக்காக இப்போ ஏற்றி பார்த்தேன். நல்லாவே வந்துருச்சு. இப்போ சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் அந்த பாலம் ஏறுது பார்த்திங்களா, அது எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெளியேறுன்னு ஒரே கட்டடங்களாக இருக்குது. இது பாருங்கள் சேலத்தினுடைய அழகு. இதுதான் சீலநாயக்கம்பட்டி அந்த பாலம். இது வந்து இப்போ கீழே வந்துக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு நம்ம திருச்சி மதுரை போகிறது, எதுப்பால நேராக போகிறது சென்னை பைபாஸ் போகிறது. அது ஏற்காடு மலை மேலே எல்லாம் பனிமூட்டமாக தெரியவே இல்லை. கோயில் பேர் வந்து ஊத்துமலை முருகன் கோயில். ஒரு சின்ன குன்று, ஒரு 2 எஸ்பெண்ட் மாதிரி வரும். சீலநாயக்கம்பட்டி ரவுண்ட் ஆனாலும் மிக அருமையில் இருக்குதுங்க. இந்த கோவிலினுடைய அழகிய தோற்றம்.
ஆட்டோமொபைல் யூடியூப் சேனலான ஹைபிரிட் வியூஸ் வழங்கும் ஹைபிரிட் ஆட்டோ எக்ஸ்போ 2025 வரும் டிசம்பர் 12, 13, 14 3 நாட்கள் சேலத்தில் மிக பிரபலமான ஆட்டோமொபைல் யூடியூப் சேனலான ஹைபிரிட் வியூஸ் வழங்கும் ஹைபிரிட் ஆட்டோ எக்ஸ்போ 2025 வரும் டிசம்பர் 12, 13, 14 3 நாட்கள் சேலம் தேவியம் திராவிட மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இந்த ஆட்டோ எக்ஸ்போல 2025 வெளியான பல முன்னணி நிறுவனங்களில் பைக்கில் பார்த்து அங்கேயே வரும்போது 2:30 மணிக்கு பார்த்தேன். சரி, அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். அண்ணன் தான் எனக்கு கேட் பண்ணார். பல முன்னணி நிறுவனங்களில் சோலார் பேனல் வந்துட்டு கைலான் கடையில் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதாவது கைலான் கடை மீன்ஸ் பழைய இரும்பு கடை. அது வந்து எல்லாம் குப்பையில் போட்ட மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் கரண்ட் வருது. சரி ரைட்டு, நாம் தான் நினச்சா வெளியில் வேறு இடத்துக்கு போகிறோம். அதனால் சோலார் பேனல் இருந்து செல்ஃபோனுக்கு சார்ஜ் அடிக்கிற மாதிரி நம்ம அண்ணன் சேகரண்ணன் பேர், இவங்க செஞ்சு தராங்க. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா குவாலிட்டி எலக்ட்ரானிக்ஸ், சேலம் புது பஸ் நிலையம் பக்கத்தால் இந்த எலக்ட்ரானிக் கடைகள்லாம் நிறைய இருக்கும். அங்கே மெத்த மேலே இருக்கிறார் அண்ணன். அண்ணனுடைய செல் நம்பர் நான் யூஸ் பண்ணிக்கோங்க.
அண்ணனும் ஹேம் ரேடியோவில் இருக்கார். இவங்களாம் எங்களுக்கு முன்னாடியே சீனியர். அண்ணனுடைய கால்ஸ் வந்து VU3YMG. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுங்களுக்கெல்லாம் நிறையா ப்ராஜெக்ட் ஒர்க்கு, அப்புறம் மெமரி கார்டு போடுற மாரி செட்டு இது பண்ணுறது, நிறையா ஆடியோ கையோடு செஞ்சு கொடுத்துருவாரு. யாருனாலும் பயனடைஞ்சுக்கோங்க.